மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெர்னியா இருக்கு டாக்டர். அது ஏன் அப்படி வருது? ஸோ எனிதிங் தட் இன்க்ரீசஸ் அப்டாமினல் பிரஷர். இந்த வயிறு வந்து ஒரு கூடு, ஒரு கேவிட்டி, அதுக்குள்ள குடல் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னதான் ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது எங்கெல்லாம் வந்து கேப் இருக்குதோ, டிஃபெக்ட் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து இந்த குடல் வந்து இறங்கி வெளியே வருகிறது. அதை தான் குடல் இறக்கம் என்று சொல்றோம். ஸோ கிரானிக் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து போவாங்க. இல்லை சிலருக்கு இருமல் வந்துட்டே இருக்கும், ப்ரெஷர் கொடுப்பாங்க. சிலர் பை பர்த் பார்த்தீங்கன்னா ஹெவி லிஃப்டிங் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. போட்டர்ஸ், திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, ஜிம்மில் சிலர் ஒர்க் பண்ணுவாங்க, ஹெவி ஒர்க் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறவங்கலாம் இந்த வயிறு மசில்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் த இன்ட்ராஅப்டோமினல் ப்ரெஷர். ஒரு அழுத்தம் வந்து உள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த டிஃபெக்ட்ஸ் வழியாக வந்து இந்த ஹெர்னியா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெர்னியா இருக்கிறவங்க இல்லை அந்த இடங்களில் உறுத்தல் வலி போன்ற ஏதாவது இருந்தாலே நீங்கள் இது போன்ற கனமான வேலைகளை வந்து செய்வதை தவிர்க்க வேண்டும்.